தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து, அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. அவர் பூமியை அரசாளுகிறார். அவர் பூமியின் பரிசுத்த சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார். சங்கீதம் 47 ஒரு மகிமையான, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சங்கீதம். இதுவும் பாடல் குழுவினருக்கு எழுதி கொடுக்கப்பட்ட பாடல். இது எப்போது எழுதப்பட்டதுன்னு தெரியலை. ஆனால் இது ஒரு விசுவாச பாடல். இது ஒரு தீர்க்க தரிசன பாடல். இந்த பாடலை நீங்களும் நானும் சபையில் பாடணும். சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை எம்பீர சத்தத்தோடே ஆர்ப்பரித்திடுவோமே, ஆர்ப்பரித்திடுவோமே. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை எம்பீரத்தோடே ஆர்ப்பரித்திடுவோமே. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல சத்தமாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம எப்போ துதிங்கள்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம முணங்குதல் அல்ல, முழங்குதல். முணக்கம், முணங்குதல், முணு என்று முணங்குதல் அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். முழங்குதல், அல்லேலூயா என்ற முழக்கம், ஆர்ப்பரிப்பின் சத்தம். சரி, ஏன் அப்படி ஆர்ப்பரிக்கணும்? உன்னதமானவராகிய நம்முடைய கர்த்தர் பயங்கரமானவர், பயப்படத்தக்கவர், பயங்கரமானவைகளை செய்கிறவர். அவர் 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 எல்லாவற்றுக்கும் மிகவும் பெரியவர், பயங்கரமானவர், பயப்படத்தக்கவர், பயங்கரமான காரியங்களை செய்கிற. அவரால் செய்யக்கூடிய அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு முன்பதாக பூமி நடுங்குவதாக, பூமி மௌனமாக இருப்பதாக. அவர் பூமியின் மீது எங்கும் ராஜாவாக இருக்கிறார். ஒரு நாட்டுக்கு ராஜா இல்லை, ஒரு சமுதாயத்துக்கு ராஜா இல்லை, பூமி முழுமைக்கும் ராஜா. அத்தனை தேசங்களுக்கும் அவர் தான் ராஜாதி ராஜா. அவர் நமக்கு சபைக்கு ஆமென், ஸ்தோத்திரம், ஜனங்களை வசப்படுத்துவார். ஜாதிகளை சபைக்கு கொண்டு வருவார். எல்லாரும் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரம் அளிப்பார். திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டதான ஆசீர்வாதமாக பார்க்குறேன். இதை
இயேசு ராஜா முழு உலகத்திற்கும் தேவனாக இருக்கிறது பார்க்குறேன். அவர் ஆர்ப்பரிப்போடும் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளுவார். தேவன் அவன் எழுந்தருளுகிறார். ஹல்லேலூயா. அவரை போற்றி பாடுங்கள், அவரை பாடுங்கள், ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நீ துதிக்கும் போது ஒரு துதியின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு மகிழ்ச்சி அடைகிறார். துதியின் சத்தத்தை கேட்கும்போது, அவர் துதியினாலே அவருக்கு ஒரு சிங்காசனம் அமைக்கும் போது அங்கே அவர் எழுந்தருளுகிறார். எங்கே அவருடைய நாமத்தினாலே நீங்கள் 2 அல்லது 3 பேருடைய நாமத்தினால் கூடியிருக்கலாம், அங்கே அவர் இருக்கிறார். எங்கெல்லாம் அவரை மகிமைப்படுத்துகிறீர்களோ, எங்கெல்லாம் அவரை ஸ்தோத்தரித்து போற்றி அவரை பாடுகிறீர்களோ, எங்கெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறீர்களோ, எங்கெல்லாம் அவருடைய நாமத்தை சொல்லி கையெடுக்கிறீர்களோ, அங்கெல்லாம் கர்த்தர் எழுந்தருளுகிறார், எழுந்தருளுகிறார். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. அவரை பாடுங்கள். அவர் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். பரிசுத்த சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள், எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களும் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார். இன்னைக்கு ஒன்று பேசுறாங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமிக் ஃபெய்த். ஆபிரகாமிக் ஃபெய்த் அப்படிங்கிறாங்க. இந்த உலகத்தில் 2-3 ஃபெய்த் இருக்குதான். ஆபிரகாமிக் ஃபெய்த், அந்த ஆபிரகாமிக் ஃபெய்த்தில் தான் ஜீசஸ் ஃபெய்த் அங்கே தான் வருது. ஆபிரகாமின் குமாரன் தாவீது, தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து. அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. அவர் பூமியை அரசாளுகிறார். அவர் பூமியின் பரிசுத்த சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அவருடைய ஜனங்களாக எல்லா உலக மக்களும், மாம்சமான யாவரும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிடும், அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஆராதிக்கும் அந்த நாள் வருகிறது. பூமியினுடைய சகல கேடகங்களும் சகல பாதுகாப்பும் அவரை சார்ந்தது, சகல பராமரிப்பும் அவரை சார்ந்தது, வழிகாட்டுப்படுதலும் அவரை சார்ந்தது. அவர் உன்னதமானவர், அவர் மகா உன்னதமானவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அவரை ஸ்தோத்திரிங்க. தொடர்ந்து கொஞ்ச நேரம் ஆவில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன், ஆமென், ஸ்தோத்திரம், லோக்கல் தேவன் அல்ல, குளோபல் தேவன். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் சாதாரணமான ஆள் அல்ல, அவர் அசாதாரணமான ராஜா. ஆமென். மகிமைப்படுத்துங்கள், மகிமைப்படுத்துங்கள். அவர் உங்களை மகிமைப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. நல்ல கர்த்தரை பாடி கர்த்தரை ஆராதியுங்கள், கைகொட்டி ஆராதியுங்கள், முழக்கமிடுங்கள், ஆர்ப்பரியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. சங்கீதம் 47வது சங்கீதத்தில் எல்லா ஜனங்களும் நீங்கள் என்ன செய்யுங்க, கம்பீரித்து பாடுங்கள். ஏன்னு சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பயங்கரமானவர். பூமியின் மேல் எங்கும் அவர் மகத்துவமுள்ள ராஜாவாக இருக்கிறார். ஜனங்களை, சகல ஜனங்களை நமக்கு வசப்படுத்துகிற தேவன், ஜாதிகளை நமக்கு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற தேவன். பூமியினுடைய கேடகம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், ஜாதிகள் மேலே அவர் அரசாளுகிற தேவன். ஆகையினால நம்ம சாதாரண தேவனை ஆராதிக்கலை. ஆமேன், சொன்ன மாதிரி ஆமாம், அந்தந்த குரூப்பில் உள்ள ஒவ்வொருவரும் ஆமேன் ஒரு குலதெய்வம்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. அப்படிப்பட்டதான ஆமேன் சாதாரண அந்தந்த ஏரியாக்கள் உள்ள தேவனை ஆராதிக்கலை. நம்ம ஜீவனுள்ள தேவனாகிய சர்வ வல்லமையுள்ள சகல ஜாதிகளையும் கீழ்ப்படுத்துகிற தேவனை, சகல ராஜ்யங்களை ஆளுகிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆகையினால நம்ம என்ன செய்வோம்? மகிழ்ச்சியோடு கை கொட்டி கைகளை தட்டி கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமெனப்பா, நாங்கள் எவ்வளவு வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம்ப்பா. வானத்துக்கும் பூமிக்கும் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவராயிருக்கிற இரட்சகராகிய எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திர, நீர் உயர்ந்தவரும் உன்னதமானவருமாய் இருக்கிறீர், பெரிய தேவனாக இருக்கிறீரப்பா. அப்பா ஸ்தோத்திரப்பா, வானங்கள் உம்முடையவைகளப்பா, அவைகளை படைத்தீர், அவைகளை உருவாக்கினீர்.
ஆமென் அப்பா. வானத்தையும் பூமியும் படைத்து உருவாக்கி அவைகள் மேல் ஆளுகை செய்கிற தேவன், அவைகளை கத்தா விசாரிக்கிற தேவன் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தேவன் எங்கள் தேவனாயிருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு மகிமையை செலுத்துகிறோம், மகத்துவத்தை செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. துதிகளை அப்பா உமக்கே செலுத்துவோம். தேவனே, ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தராய் என்றென்றேக்கும் கத்தாவே சதா காலங்களிலும் ஆமென் அப்பா உம்மை உயர்த்தி வாழ்த்துகிறோம். கத்தாவே உம்முடைய நாமம் என்றென்றேக்கும் உள்ள சதா காலங்கள் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.